கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was on him, and by his wounds we are healed. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமென். இன்றைய தியான வசனம் முழு வேதாகமத்தின் மிக ஆழமான இரட்சிப்பு செய்திகளில் ஒன்றாகும். ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையில் இயேசு அனுபவிக்கப் போகும் பாடுகளை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே மீறுதல் என்பது தேவனுடைய கட்டளைகளை அறிந்தும் மீறி செய்வதை குறிக்கிறது. இயேசு தம்முடைய பாவத்திற்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும், தலையில் சூட்டப்பட்ட முள் முடியும், கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளும் நமக்காகவே. இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று எழுதியிருப்பதை கவனியுங்கள். நொறுக்கப்பட்டார் என்பது மிகவும் கடுமையாக நசுக்கப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார் என்பதை குறிக்கிறது. தேவனுடைய நீதியான கோபம் பாவத்தின் மீது வரவேண்டியது, பாவிகளாகிய நம்மீது வரவேண்டியது. ஆனால் அந்த தண்டனையை இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை அவரது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரித்தது. ஆனால் சிலுவை மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தியது. இயேசுவின் இரத்தம் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கியது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 5:1 வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது ஆவிக்குரிய குணமாக்குதலை முதன்மையாக குறிக்கிறது. பாவத்தினால் காயமடைந்த ஆத்துமா கிறிஸ்துவினால் சுகம் அடைகிறது. அதே நேரத்தில் தேவன் தமது சித்தத்தின்படி சரீர சுகத்தையும் அருள வல்லவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். சிலுவையில் இந்த வசனம் எவ்வாறு நிறைவேறியது அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டார், அநியாயமாக விசாரிக்கப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், சிலுவையை சுமந்தார்,
ஆணிகளால் அறையப்பட்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்தார். நமக்காக மரித்தார். அதனால்தான் ஏசாயா 53 அதிகாரம் சிலுவையின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அவருடைய தழும்புகளில் நமது வெற்றி. சிலுவை என்பது ஒரு மரண தண்டனை கருவி மட்டுமல்ல, அது தேவனுடைய அன்பின் உச்ச வெளிப்பாடு. அவர் நமக்காக காயப்பட்டார். நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெற்றார். பாவத்தின் விலையை அவர் செலுத்தினார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார். நமது அக்கிரமத்தின் பாரத்தை அவர் சுமந்தார். நீதியின் தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவர் நமக்காக சமாதானத்தை வாங்கி தந்தார். தேவனோடு சமாதானம், மன சமாதானம், நித்திய சமாதானம். அவர் நமக்காக குணமாக்குதலை அருளினார். ஆத்தும குணமாக்குதல், சரீர குணமாக்குதல். சிலுவை நமக்கு கூறும் செய்தி, தேவன் நம்மை நேசிக்கிறார். பாவத்திற்கு விலை உண்டு. இரட்சிப்பு இலவசம், ஆனால் அதன் விலை கிறிஸ்துவின் இரத்தம். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவின் பதிலீட்டு பலியை விளக்கும் மகத்தான வசனம். நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பெற முடியாத நீதியை அவர் நமக்கு கொடுத்தார். நாம் இழந்த சமாதானத்தை அவர் மீட்டு தந்தார். நாம் குணமடைய அவர் தழும்புகளை சுமந்தார். எனவே சிலுவையை நோக்கி பார்க்கும் ஒவ்வொருவரும், அவர் எனக்காக இதை செய்தார், என் பாவங்களை கழுவி என்னை ரட்சிப்பதற்காகவே இத்தனை பாடுகளையும் அனுபவித்தார் என்ற நன்றி உணர்வோடு அவரது நாமத்தை மகிமைப்படுத்த வாழ வேண்டும். நாம் பெற்ற கிருபையை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். என்ன செய்வீங்களா? Today's verse reveals the heart of Christ's sacrifice. Jesus was wounded for our transgressions, crushed for our sins, and bore the punishment that brought us peace with God. Through his suffering and stripes, we receive forgiveness, reconciliation, and spiritual healing. This prophecy, written centuries before Christ's birth, was perfectly fulfilled at the cross. The central message is that Jesus took our place so that we might receive salvation, peace, and eternal life through faith in him. He took our punishment so that we could receive his peace. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, சிலுவையின் அன்பை எங்கள் இருதயங்களில் எப்பொழுதும் நினைவு கூறும் கிருபையை தாரும். எங்கள் பாவங்களை மன்னித்து உமது இரத்தத்தினால் எங்களை சுத்திகரியும். எங்கள் மன காயங்களையும் ஆத்தும காயங்களையும் சுகப்படுத்தும். நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழவும், சிலுவையின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லவும் எங்களுக்கு தைரியத்தை தாரும். உமது சமாதானம் எங்கள் குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கச் செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.